வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். உங்க எல்லாரையும் மீண்டும் நான் இந்த வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்தியா வெர்சஸ் அமெரிக்கா யூஎஸ்ஏ அவங்களுக்கான மேட்ச் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலாந்து, அப்புறம் நியூசிலாண்டு, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், இப்படி எல்லா டீமையுமே வந்து இந்தியா வந்து இப்போ T20 பொழந்து கட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏதோ நம்ம ஊரில் இந்த உப்புக்கு சப்பானி அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டீம் தான் இது. ஸோ இந்த டீமை வந்து எப்படி புரட்டி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. டீசெண்டாக இந்தியாவை வந்து செகண்ட் பேட்டிங் பண்ண வச்சாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்லை இந்தியா தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ டெய்லி வந்து 3 மேட்ச் இருக்குது. ஸோ இப்போ லீக் மேட்ச் எல்லாமே அதனால் ஸோ டைம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய நம்ம ஃபேவரட்டான கிரவுண்டு வான்கடே ஸ்டேடியமில் தான் இருக்குது. இருக்கிறதே கஷ்டமான பிச்சு போட்டு கொடுத்தாலே நம்ம ஆளுகள் வந்து 200-250 அடிப்பாங்க. அதுவும் நியூசிலாந்து மாதிரியான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான போலிங், ஒரு டீசெண்டான போலிங் வச்சா கூட அந்த மாதிரியான டீம் கூட வந்து நம்ம ஆளுகள் போட்டு பொலன்னு தள்ளுறாங்க. அபிஷேக் சர்மாக்கெல்லாம் சிக்கிச்சு சின்ன பின்னம் ஆயிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு டீமு, இதை தப்பா சொல்லக்கூடாது. என்ன டீம், அதுவும் தப்பிச்சாங்க அப்படின்னா நல்ல நேரத்துக்கு இந்தியா இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணணும்னு அவங்க வேண்டிட்டு வரணும். இல்லை அப்படின்னா மொத்தமாக சொல்லி முடிஞ்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி நம்ம உள்ளூர் கிரிக்கெட்டில் ஏதாவது சின்ன பிள்ளை போட்டு ஆடுற மாதிரி இன்னைக்கு குழந்தைகிட்ட போகிறாங்க. ஸோ வான்கடே ஸ்டேடியம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹை ஸ்கோர் பிச்சு, சும்மா நார்மலாகவே வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்ட், அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் வரும். வரையாமல் 180, 190, 200 ஈஸியாகவே அடிப்பாங்க ஐபிஎல் அந்த மாதிரி டைம்லவே. ஸோ அதனால இப்போலாம் வந்து நம்ம வந்து சொல்லணும்னு இல்லவே இல்லை. ஸோ அதனால நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் வந்து பேட்டுக்கு வந்து நைஸாக வரும் இந்த பிச்சில். ஸோ அதனால பேட்டிங் நல்லாவே சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து இங்கே நடந்தது கிடையாது. நம்ம T20 ஐபிஎல் மேட்ச் அப்படின்னா மும்பைக்கு ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய மேட்ச் நடந்திருக்கு. ஆனால் இன்டர்நேஷ்னல் மேட்ச் வரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் நடந்திருக்கு. ஒரு 9 மேட்ச் தான் இந்த பிச்சில் நடத்திருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் சரி, பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் சரி ஈக்குவலாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஐபிஎல்ல அந்த மாதிரி டொமஸ்டிக் லீக்ல வந்து பேட்டிங் செகண்டுக்கு வந்து இந்த பிச்சில் நல்லாவே அட்வான்டேஜ் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஹை ஸ்கோர்லாம் பாருங்க 247 அடிச்சிருக்கிறாங்க இந்தியா. ஸோ இந்த பிச்சில் ரொம்பவே ஸ்ட்ராங் இந்தியா. ஒரு நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அப்படி வந்தாலே போட்டு அடிப்பாங்க. யூஎஸ்ஏ மாதிரியான டீம் வருது, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸ்கோர் பேட்டர்ன் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸ்ரீலங்காவில் வந்து 150க்குள்ள 22 இன்னிங்ஸ் ஆடி வச்சிருந்தாங்க. அவ்வளோதான் லோ ஸ்கோர். நம்ம பாருங்க மொத்தமே வந்து ஒரு 9 மேட்ச்ல நமக்கு வந்து ஒரு 5 இன்னிங்ஸ் கிட்ட இப்படி ஆடியாச்சு. ஸோ அதனால 190+ தான் ஈஸியான ஸ்கோராக தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து என்னுடைய கணிப்புப்படி நாளைக்கு இந்தியாவில் யாரெல்லாம் பாசிபிள் 11ல் விளையாடுவா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷான் தான் ஓப்பனிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபிஷேக் சர்மா, நிறைய பேர் வந்து இதுல வந்து சஞ்சு சாம்சன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம். பட் சஞ்சு மேபி இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் டிராப் பண்ணலாம். காரணம் நியூசிலாந்து சீரீஸோட ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. 45-46 ரன் 5 மேட்சுக்கு அடிச்சாரு. ஸோ அந்த காரணத்தால இஷான் கிஷான் அந்த வாய்ப்பை ரொம்ப சரியா பயன்படுத்திட்டாரு. இதுதான் எவனுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் சரி கிடைக்குதுன்னு தெரியாது. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறதுல இஷான் கிஷான் இந்த வாட்டி பண்ணிட்டாரு நினைக்கிறேன். பட் இங்க வந்து எப்படி ஆட போறாரு அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். அண்ட் 1 டவுன் வந்து திலக் வர்மா ஆடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து 2 டவுன் கேப்டன் சூர்யா, அடுத்து ஹர்திக், அடுத்து ரிங்கு, அடுத்து சிவம் துபே. ஸோ திலக் வர்மா வர்றதுனால அவங்க வந்து கண்டிப்பா சஞ்சுவை வெளியே வச்சுதான் ஆகணும். ஸோ சஞ்சு இல்லை இஷான் கிஷான் தான் பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஃபார்முக்கு நமக்கே தெரியும் இஷான் கிஷான் தான் ஆடுவார். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக 7 பேட்டிங் லைனர் வந்து வச்சிருக்கிறாங்க. 7மே வந்து பார்த்தீங்கன்னா சரியான கடப்பார டீம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷிப் சிங், அப்புறம் வந்து நம்மளுடைய பும்ரா. ஸோ 4 பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்கிறாங்க. அது போக நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. யாரெல்லாம் இருக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா எப்படி கொஞ்சம் பவுல் பண்ணுவாரு. அப்புறம் சிவம் துபேயும் வந்து ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் வந்துடுறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா தான் இந்தியாவோட 5th ஆப்ஷன்ல இருக்கிறாரு. மேபி அவங்க ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேனை குறைச்சிட்டு கூட ஒரு சில மேட்ச் ஆர்டர் மாற்றலாம். பட் இன்னைக்கு மேட்ச்ல இதுதான் வாய்ப்பு இருக்கு.
அண்ட் சிவம் துபே தான் இந்தியாவோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதையும் நம்ம குறிப்பா நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் ஆப்ஷனும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா அக்சர் படேலும் வருண் சக்கரவர்த்தி 2 ஸ்பின்னர் வந்து ப்ராப்பராக வச்சிருக்காங்க. மீதி எல்லாமே ஃபாஸ்ட் தான். ஹார்திகா இருக்கட்டும், சிவம் துபேயா இருக்கட்டும், சிங்கா இருக்கட்டும், பும்ரா இருக்கட்டும். ஸோ ஒருவேளை ஏதாச்சும் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக அந்த 8 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிருவாங்க. அக்சர் படேலும் சரி, வருண்லேயும் சரி மேட்சை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அப்படி அதையும் மீறி தாண்டி போச்சு அப்படின்னாலும் பும்ரா சிங் வந்து சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட ஒரு பாசிபிள் 11 நாளைக்கு மேட்ச்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நாளைக்கு இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 பேர் வந்து அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதே இந்தியா பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் அந்த 4 பேரே வந்து டார்கெட் வந்து ஒரு 100ல இருந்து ஒரு 130 இந்த மாதிரி டார்கெட் வைப்பாங்க. இந்த ரன் அடிக்கிறதுக்கு சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அபிஷேக் சர்மாவுக்கு சிக்கிச்சு, அபிஷேக் சர்மாவுக்கு இஷான் கிஷானுக்கு சிக்கிச்சு, இந்த 2 பேரை மேட்சை ஃபினிஷ் பண்ணி விட்டுருவாங்க. அதையும் மீறி ஒரு ஆள் அவுட் ஆகினா திலக் வருவான், அதையும் மீறி அவுட் ஆகி போனா சூரியகுமார் யாதவ். ஸோ அதிகபட்சம் இந்த 4 பேருமே நாளைக்கு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற பிளேயர்ஸ்க்கு பெருசாக பேட்டிங் பிராக்டிக்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதே போல பவுலிங்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பும்ராவும் சிங்கும் தான் முதல் 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அதிலே வந்து விக்கெட்டை வந்து எடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 விக்கெட்டை கலத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி, அக்சர் படேல் இவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ சிவம் துபேக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய கஷ்டப்பட்டு ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் இருக்காது இந்த மாதிரியான மேட்ச்ல. ஸோ அதனால பார்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ ஒரு நெதர்லாந்து டீம் கூட ஒரு நல்ல கொஞ்சம் டீசெண்டான டீம் தான். பட் கம்பேர் டு யூஎஸ்ஏல வந்து ரொம்ப வீக்கான டீம் தான். ஸோ ஆண்ட்ரி கோஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தமா, அப்புறம் மோனாக் பட்டேல், இவங்க எல்லாருமே வந்து சொல்கிற லெவலுக்கு வந்து யாரும் ஆடுறதுலாம் கிடையாது, பெருசாக ஆடுறதில்ல. பட் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர். கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், அப்புறம் வந்து சுபம் ரஞ்சினி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இவங்களாம் வந்து பேட்டிங்கும் பண்ணுவாங்க அண்ட் பவுலிங்கும் பண்ணுவாங்க. அமர் சிங் வந்து நல்ல ஒரு ஸ்பின்னு, அப்புறம் ஜஸ்தீப் சிங் வந்து ஃபாஸ்ட், அலிகான் வந்து ஃபாஸ்ட், நல்லா இந்த கரிபியன் லீக் இந்த மாதிரி லீக்லாம் அடிக்கிறாரு நெட்வொர்க். ஸோ இவர் தான் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்லேயே ஒரு டீசெண்டான ஒரு இதாக எடுப்பார். அதிகபட்சம் வந்து மொத்தத்தில் இந்தியாவுக்கு வந்து எப்படி ஒரு விக்கெட் வேணால் போகலாம், இல்லை 2 விக்கெட் வேணால் போகலாம். ஸோ நம்ம கணிப்படி ஒன்று இஷான் கிஷான் சூர்யா மேட்ச் முடிக்கலாம், இல்லை அபிஷேக் சர்மா திலக்கும் மேட்ச் முடிக்கலாம், இல்லை இஷான் கிஷானும் திலக்கும் மேட்ச் முடிக்கலாம். ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் தான் போகும். அந்த 2 விக்கெட்டை யார் எடுப்பா அப்படின்னு பார்க்கறதுல என்ன பொறுத்த வச்சு ஒரு விக்கெட் வேணால் இவர் எடுத்து கொடுத்துருவாரா மாதிரி இருக்கு. மேபி இந்த 3 ஆல்ரவுண்டே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் பேட்டிங்கும் பண்ணிடுவாங்கல்ல, அந்த டீம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தோன்றதுனால இந்த 3 ஆல்ரவுண்டருமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக நாளைக்கு மேட்ச்சில் யூஎஸ்ஏ சைடில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3 பேருமே நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக இருக்காங்க. அண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பேருமே கேப்டனும் சரி, இவங்க 2 பேருமே சரி பேட்டிங்கில் கொஞ்சம் டீசெண்டாக ஆடுவாங்க. என்னதான் இந்தியா ஸ்ட்ராங்கான பவுலிங்காக இருந்தாலுமே ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் இந்த 2 பேரில் யாராச்சும் அடிச்சு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஆண்ட்ரி கோஸ்லாம் வந்து அடித்தா ஆடுவார், இல்லைன்னா டப்புனு விக்கெட் கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அதனால் அவங்க மேலே நம்ம வந்து பெருசாக நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பவுலிங் ஆப்ஷன்லேயும் இவர் மட்டும் கொஞ்சம் நம்ம விக்கெட் எடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அவன் தான் இருந்தா. ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கள் ஊர் பாஷையில் சொல்லணும்னா ஒரு உப்புக்கு சப்பானி மேட்ச் தான். உப்பு ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது பெருசாக. ஸோ அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்களை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மேட்ச்சில் இப்போலாம் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோமே தவிர மற்றபடி வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.